ஏடபிள்யூ டோசர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கும் திருச்சபையில இருக்கிற போலியான விசுவாசத்தை உடைய மக்கள் சவுளை போல் இருக்கிறார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம் என்று சொன்னால் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுளை போல தான் இருக்கிறாங்க. மனம் திரும்ப முடியாதவர்களாய் அவிசுவாசிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுல் தாவீது சுரமண்டலம் வாசித்து சவுலுக்கு என்ன தரணும்? சுகம் தரணும். அதே போல சவுலுக்கு ஒரு பிரச்சனை, தேசத்தின் மீது ஒரு படையெடுப்பு நடக்குது, சவுலுடைய சமாதானம் போகுது அப்படின்னா உடனே யார் வரணும்? தாவீது அந்த யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை என்ன பண்ணணும்? சவுலுக்கு பெற்று தரணும். அப்ப சவுலுக்கு தாவீதின் மூலமாக சுகம் கிடைக்க வேண்டும், தாவீதின் மூலமாக இளைப்பாறுதல் வேண்டும், சமாதானம் வேண்டும், நல்லது எல்லா காரியமும் நடக்கணும். ஆனால் தாவீது ராஜாவாக கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? சவுல் விட மாட்டார். எப்போ வரைக்கும்னா அவருடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். 40 ஆண்டுகள். சரியா? அப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற சுகம் எல்லாருக்கும் தேவை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற சமாதானம், நிம்மதி எல்லாரும் என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தங்கள் வாழ்விலே ராஜாவாக என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள். இவர்கள் போலியான விசுவாசிகள், சவுலின் ஆவியை உடையவர்கள். தாவீதும் தேவாலயத்துக்கு சென்றார், சவுலும் தேவாலயத்துக்கு சென்றார். 2 பேருமே யாரால் உண்டானவர்கள் தான்? தேவனால் உண்டானவர்கள். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு இருக்கா? நம்முடைய விசுவாசத்தினுடைய தரம், தன்மை, இவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வேதவசனம் திட்டவட்டமாக பேசுகிறத